வெல்கம் டு ஆல். இப்போ இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிகவும் குறுகிய நேரத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு எளிமையான கிராமர். அது என்ன அப்படின்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸ். காம்பவுண்ட் வேர்ட்ஸ்னால் என்ன, அதனுடைய வகை, எதனுடைய அடிப்படையில் பிரிக்கிறோம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இது சார்பாக 2 பதிவு இருக்குது. 2 பதிவையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய தகவல்கள் காம்பவுண்ட் வேர்ட்ஸை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். மிகவும் எளிமையான ஒரு கிராமர், குறுகிய நேரத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கிராமர். இது காம்பவுண்ட் வேர்ட்ஸ். Studying compound words will help students understand language, build an interest in forming new words. We are going to discuss about a strategy for reading and understanding compound words. This will help you to be a good reader. Compound words are one of the first steps on a lifelong vocabulary building journey. எளிய கிராமர் குறுகிய நேரத்தில் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேசேஜ் படித்த மாதிரி இருக்குங்களா? எந்த ஒரு விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய பயன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உற்று நோக்குதல் திறன் நம்ம நிறைய வளர்த்துக்கணும். இப்போ இந்த கூட்டுச்சொற்கள், காம்பவுண்ட் வேர்டுங்கிறது தமிழில் கூட்டுச்சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். கூட்டுச்சொற்களை படிப்பது மாணவர்களுக்கு மொழியை புரிந்து கொள்ள உதவும், புதிய சொற்களை உருவாக்குவதில் ஆர்வத்தை உருவாக்கும். கூட்டு சொற்களை படிப்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் வழியினை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஆங்கிலத்தில் நிறைய வார்த்தைகள் பார்த்தோம் அப்படின்னா இந்த காம்பவுண்ட் வேர்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம எந்த ஒரு வரிகள் படித்தாலும் அதில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் வேர்ட்ஸை நம்ம உற்று நோக்குதல் திறன் நம்மள்கிட்ட வளர்த்துக்கணும். அது மாதிரி என்ரிச்மெண்ட் ஆஃப் வொக்காபுலரிக்கும் இது அதிகமாக உதவும். காம்பவுண்ட் வேர்டு, வாட் இஸ் மீன் பை காம்பவுண்ட் வேர்டு? காம்பவுண்ட் வேர்டு என்றால் என்ன? A compound word is a word which is made up of 2 or more words, usually 2 words, which are put together to form a new meaning. A compound word is a word which is made up of 2 or more words, usually 2 words, which are put together to form a new meaning. ஒரு கூட்டுச்சொல் என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்களால் ஆன ஒரு சொல். பொதுவாக 2 சொற்கள் அதில் இருக்கும், ஒன்றிணைந்து புதிய அர்த்தத்தை உருவாக்குகின்றன. அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா காம்பவுண்ட் வேர்டுன்னு சொல்லுவோம். பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா காம்பவுண்ட் வேர்டில் 2 வேர்டு கம்பைன்ட் ஆகிருக்கும். அது பார்த்தோம்னா இட் ஃபார்ம் ஏ நியூ வேர்ட்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம் அப்படின்னா விண்ட்ஃபால், பேஸ்பால், வேர்ல்ட் வைட், சவுத் ஈஸ்ட், செயில் போட். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் பார்த்தோம் அப்படின்னா 2 வார்த்தை சேர்ந்து ஒரு புதிய வார்த்தை ஒன்று உருவாகியுள்ளது. இதை என்ன பண்ணுவோம், இதுதான் காம்பவுண்ட் வேர்டு அப்படின்னு சொல்லுவோம். கொடுக்கப்பட்ட உதாரணத்தில் பார்த்தீங்கன்னா 2 வார்த்தை சேர்ந்து ஒரு புதிய வார்த்தை ஒன்று உருவாகியுள்ளது. இப்போ இந்த காம்பவுண்ட் வேர்டுடைய டைப்ஸ், அதாவது 2 அடிப்படை, அதை வைத்து அந்த பேசிஸ் ஆஃப் 2 வேஸ். ஒன்று பார்த்தோன்னா ரைட்டிங் ஃபார்ம் அடிப்படையில் வைத்து ஒரு 3 பிரிவும், ஃபார்மேஷன் உருவாக்கத்தின் அடிப்படையில் ஒரு 3 பிரிவாகவும் காம்பவுண்ட் வேர்ட்ஸை நம்ம பார்க்கலாம். இப்போ முதல்ல பார்க்குறது வேர்ட்ஸ் கிளாசிஃபைட் பை தேயர் ஃபார்ம், அதாவது எழுதக்கூடிய அமைப்பை பொறுத்து அதனுடைய டிஃப்ரெண்ட் டைப்ஸு. The first type, compound words
ஸ்பேஸ் இருக்காது. அதுதான் ஒவ்வொரு வாக்கியம் படிக்குள்ளாரையோ இல்லை ஆங்கில பத்தி படிக்குள்ளார இந்த வேர்டெல்லாம் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். இது காம்பவுண்ட் வேர்டில் என்ன மாதிரி வேர்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. என்ரிச்மெண்ட் ஆஃப் வொக்காபுலரிக்கு ரொம்ப உதவும். அதாவது இணைக்கப்பட்ட இரு வார்த்தைகளுக்கு இடையில் ஸ்பேஸு இடைவெளி இருக்காது. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா பேஸ்பால், நோட்புக், ரெயின்போ, ரெட் ஹெட், ப்ளே கிரவுண்ட், கீபோர்டு. ஸோ இங்கே கொடுக்கப்பட்ட எந்த வார்த்தைக்கும் இடையில என்ன இல்லைங்க, ஸ்பேஸு இல்லை. அப்போ ஸ்பேஸ் இல்லைன்னா அந்த ஃபார்ம் வந்து க்ளோஸ்டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லி நம்ம உற்றுநோக்கல் திறனை வளர்த்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இப்போ மூன்றாவது வடிவம் பார்த்தோன்னா hyphenated form. A hyphenated compound word is two words which are put together and separated by a hyphen. இந்த ரெண்டு வார்த்தைக்கு இடையில ஒரு சின்ன ஹைஃபன் சிம்பிள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி காம்பவுண்ட் வேர்டை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹைஃபனேட்டட் காம்பவுண்ட் வேர்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இணைப்பு வார்த்தைகளுக்கு இடையே சிறிய நடுக்கோடு, அதாவது ஹைஃபன் இருக்கும். இப்போ உதாரணம் பார்த்தோன்னா சன் இன் லா, மதர் இன் லா, சிக்ஸ் பேக், ஹைடெக், க்ளோஸ்அப், ஃபாதர் இன் லா, கிங் சைஸ். இப்போ இங்கே கொடுத்துருக்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் இடையில், அந்த இரண்டு வார்த்தைக்கு இடையில் ஒரு சிறிய கோடு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேஷன் வந்து ஹைஃபனேட்டட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி நம்ம உற்று நோக்கலாம். இதுவரை பார்த்தது நாம் எழுதுதல் வகையில் அதனுடைய வடிவத்தை 3 வகையாக பார்த்தோம். இப்போ வந்து ஃபார்மேஷனில் 3 வகை, அதாவது வேர்ட்ஸ் கிளாசிஃபைட் பை their கிளாஸ். The next category that compound words can fall into the word class. ஸோ இந்த அடிப்படையில், அதாவது ஃபார்மேஷன் அடிப்படையில் 3 வகையாக நம்ம பிரிக்கலாம். There are 3 types of compound word: compound nouns, compound adjectives and compound verbs. ஸோ ஃபார்மேஷன் வகையில், அதாவது உருவாக்கத்தின் அடிப்படையில் 3 வகையாக பிரிக்கலாம்: காம்பவுண்ட் நவுன்ஸ், compound adjectives and compound verbs. Compound nouns na enna? Compound nouns are words which give a name to something. Unlike regular nouns, a compound noun is made up of 2 words. Compound nouns are usually closed form. So இது ஒரு சின்ன ஐடென்டிஃபிகேஷன். எதெல்லாம் closed ஃபார்மில் இருக்கோ அதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லலாம். யூஸ்வலாக காம்பவுண்ட் நவுன்ஸ் வந்து closed ஃபார்மில் எழுதலாம். அதாவது கூட்டு பெயர் சொற்கள், பெயரை கொடுக்கும் சொற்கள் வழக்கமான பெயர் சொற்களை போலன்றி ஒரு கூட்டு பெயர் சொல் 2 சொற்களால் ஆனது. கூட்டு பெயர் சொற்கள் அதாவது பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னா க்ளோஸ்டு ஃபார்மாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பாய் ஃப்ரெண்ட், பேட்டில் ஃபீல்ட், பேக்ரவுண்ட், பாஸ்கெட்பால், ஜென்டில்மேன், கோல்ட்ஃபிஷ், கிராண்ட்ஃபாதர், கிராண்ட்மதர், கிராஸ்கூப்பர். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா காம்பவுண்ட் நவுன். காம்பவுண்ட் நவுன் பார்த்திங்கன்னா இட் இஸ் ஏ க்ளோஸ்டு ஃபார்ம், இந்த மூடிய வடிவில் இருக்கும். அதாவது 2 வார்த்தைக்கு இடையில் என்ன இல்லைங்க, ஸ்பேஸு இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து காம்பவுண்ட் நவுனுக்குரிய எக்ஸாம்பிள். ஃபார்மேஷனில் செகண்ட் டைப் என்ன அப்படின்னா காம்பவுண்ட் அட்ஜெக்டிவ்ஸ். Compound adjectives are words which are descriptive. Unlike a regular adjective, a compound adjective is made up of 2 words. Compound adjectives are usually hyphenated. So இது ஒரு clue. Compound noun closed form சொன்னோம். அந்த மாதிரி compound adjectivesனா hyphenated formல இருக்கும். Compound adjectives are descriptive சொன்னோம். விளக்கமான ஒரு சொற்கள். ஒரு வழக்கமான பெயர் உரிச்சொற்கள் போல் அல்லாமல் ஒரு கூட்டு உரிச்சொற்கள் 2 சொற்களால் ஆனது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னா ஹைஃபனேட்டடாக இருக்கும். அதாவது 2 வார்த்தைக்கு இடையில் ஒரு சின்ன கோடு இருக்கும். ஸோ இது வந்து காம்பவுண்ட் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இதில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா when to use a hyphen. எல்லாத்துக்குமே எல்லா நேரத்துலையுமே ஹைஃபன் போடலாமா அப்படிங்கிறது கிடையாது. Use a hyphen when the compound adjectives comes before the noun. ஒரு நவுனுக்கு முன்னாடி வரும் பட்சத்தில் ஹைஃபன் போடலாம். It modifies. Use a hyphen when the compound adjectives comes before the noun. It modifies, but not when it comes after the noun. நவுனுக்கு அப்புறம் வந்து பின்னாடி வந்துச்சுன்னா என்ன பண்ணக்கூடாதுங்க,
ஹைஃபன் போடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், this is a world famous museum. This museum is world famous. This is a world famous museum. இப்போ பார்த்தோம்னா நவுனுக்கு முன்னாடி இருக்குது அந்த காம்பவுண்ட் அட்ஜெக்டிவ்ஸ் வேர்ல்டு ஃபேமஸ், இந்த ரெண்டுக்கும் இடையில் ஒரு சின்ன ஹைஃபன் இருக்குது. அதே வார்த்தையை திஸ் மியூசியம் இஸ் வேர்ல்டு ஃபேமஸ். இப்போ என்ன ஆகுது, நவுனுக்கு பின்னாடி போட்டிருக்கோம், இங்கே வந்து என்ன போட தேவையில்லை, ஹைஃபன் போட தேவையில்லை. இது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இது உலக புகழ்பெற்ற அருங்காட்சியகம், இந்த அருங்காட்சியகம் உலக புகழ்பெற்றது. when to use a hyphen, எப்பொழுது நம்ம ஹைஃபன் யூஸ் பண்ணணும் காம்பவுண்ட் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா, யூஸ் எ ஹைஃபன் when compound adjectives comes before the noun it modifies, but not when it comes after the noun. Compound adjectives example பார்த்தோம் அப்படின்னா, world famous, ice cold, smoke free, full length, last minute, part time. ஃபார்மேஷன் வகையில், அதாவது உருவாக்கத்தின் அடிப்படையில் மூன்றாவது வகை காம்பவுண்ட் வேர்ப்ஸ். Compound verbs are words which describe an action. Unlike a regular verb, a compound verb is made up of two words. Compound verbs are usually open form. Closed form எதுக்கு வரும், hyphenated form எதுக்கு வரும், ஓப்பன் ஃபார்ம் எதுக்கு வரும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிடும். காம்பவுண்ட் வேர்ப்ஸ்க்கு ஓப்பன் ஃபார்ம். காம்பவுண்ட் வேர்ப்ஸ் ஆர் is made up of two words. Compound verbs are usually open form. இது கூட்டு வினைச்சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். காம்பவுண்ட் வேர்புங்கிறது கூட்டு வினைச்சொற்கள், ஒரு செயலை விவரிக்கும் சொற்கள் அப்படின்னு சொல்லலாம். வழக்கமான வினைச்சொல்லை போலன்றி ஒரு கூட்டு வினைச்சொல் இரண்டு சொற்களால் ஆனது அப்படிங்கிறது நமக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். கூட்டு வினை சொற்கள் பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னா ஓப்பன் ஃபார்மில் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, செக் இன், கம் அரவுண்ட், கவுண்ட் ஆன், கம் இன், ட்ராப் பேக், ட்ராப் இன், ஈட் அவுட், எண்ட் அப், ஃபால் அப்பார்ட், ஃபால் ஓவர், ஃபால் டவுன். ஸோ இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் இடையில் ஸ்பேஸ் இருக்குது. அப்போ காம்பவுண்ட் வேர்ப் எப்படி வரும் அப்படின்னா ஓப்பன் ஃபார்மேட்டில் இருக்கும். இப்போ எங்கெல்லாம் நம்ம வந்து படிக்கக்குள்ளார ஓப்பன் ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து காம்பவுண்ட் வேர்ப் அப்படிங்கிறது உற்று நோக்க, அதை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ காம்பவுண்ட் வேர்ட்ஸ், இந்த கூட்டு சொற்களானது இரண்டு வகை, அதாவது ஒன்று பை ரைட்டிங், இரண்டு பை தி ஃபார்மேஷன். இப்போ பை ரைட்டிங் ஃபார்மில் என்ன அப்படின்னா ஓப்பன் ஃபார்ம் காம்பவுண்ட் வேர்ட்ஸ், க்ளோஸ்டு ஃபார்ம் காம்பவுண்ட் வேர்ட்ஸ், ஹைஃபனேட்டட் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு மூன்று வகை பார்த்தோம். மூன்று வகைக்கு உதாரணம் பார்த்தோம். இந்த மாதிரி ஃபார்மேஷன் உருவாக்கத்தின் அடிப்படையில் வேர்ட்ஸ் கிளாசிஃபைட் பை தியர் கிளாஸ். இந்த ஃபார்மேஷன் வகையில் மூன்று வகை: காம்பவுண்ட் நவுன்ஸ், காம்பவுண்ட் அட்ஜெக்டிவ்ஸ், காம்பவுண்ட் வேர்ப்ஸ். ஸோ இது ஒரு மூன்று வகை பார்த்தோம். எதெல்லாம் வந்து ஓப்பன் ஃபார்மு, எது ஹைஃபனேட்டட், எது க்ளோஸ்டு ஃபார்ம்னு பார்த்தோம் உதாரணம். இப்போ அடுத்த பதிவில் பார்த்தோம்னா இந்த ஃபார்மேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக பதிவு 2 பாருங்கள். காம்பவுண்ட் நவுன்ஸ் எப்படி உருவாகுது, காம்பவுண்ட் அட்ஜெக்டிவ்ஸ் எப்படி உருவாகுது, காம்பவுண்ட் வேர்ப்ஸ் எப்படி உருவாகுது அப்படிங்கிறதோட உதாரணத்தோட பார்க்கலாம். எப்பொழுதுமே ஒரு கிராமர் படிக்கக்குள்ளார நம்ம தெளிவாக பார்த்தோம் அப்படின்னா, தெளிவான ஒரு உற்றுநோக்குதல் திறன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எந்த விதமான ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், இப்போ இந்த காம்பவுண்ட் வேர்ட் பார்த்தோம் அப்படின்னா 8ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை தெளிவாக அழகாக நம்ம எந்த விதமான தவறுதல் இல்லாமல், அதுவும் ஃபார்மேஷன் ஆஃப் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் வந்து தெளிவாக படித்தோம் அப்படின்னா யூ கேன் கெட் இட் ஈஸி டு ஸ்கோர் த மார்க். அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யூ வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.